என்னவெல்லாம் நன்மைகளாம் ஒவ்வொன்றாய் என்னும் போது உள்ளத்தின் ஆழங்களில் துதி நீரூற்றாய் பாய்கின்றதே. என்னவெல்லாம் நன்மைகளாம் ஒவ்வொன்றாய் என்னும் போது உள்ளத்தின் ஆழங்களில் துதி நீரூற்றாய் பாய்கின்றதே. நீதிமானின் துன்பங்கள் அநேகம் என்று தோன்றும் போது கர்த்தரின் வல்ல கரங்களால் நன்மையாக மாறிடும். தீமை ஒன்றும் அணுகாமல் உன்னை காப்பார் அற்புதமாய். என்னவெல்லாம் நன்மைகளாம் ஒவ்வொன்றாய் என்னும் போது உள்ளத்தின் ஆழங்களில் துதி நீரூற்றாய் பாய்கின்றதே. மனிதரின் மேலும் நம்பிக்கையோ மனதில் துன்பம் பின்தொடரும். உன்னத தேவனை சார்ந்து கொண்டால் உள்ளளவும் இன்பம் பொங்கியலும். சுகமாய் ஆறுதலாய் அவர் சமூகம் முன்னே செல்லும். என்னவெல்லாம் நன்மைகளாம் ஒவ்வொன்றாய் என்னும் போது உள்ளத்தின் ஆழங்களில் துதி நீரூற்றாய் பாய்கின்றதே. பலவீனத்தில் எந்தன் பலம் பூரணமாக தாங்கிடுதே. உன்னத இயேசு தந்திட்ட நல்ல வாக்கு தத்தங்களை நம்பிடுவோம். கிருபை கிருபை தந்து நடத்துவார் அதிசயமாய். என்னவெல்லாம் நன்மைகளாம் ஒவ்வொன்றாய் என்னும் போது உள்ளத்தின் ஆழங்களில்
பாய்கின்றதே. என்னவெல்லாம் நன்மைகளாம் ஒவ்வொன்றாய் என்னும் போது உள்ளத்தின் ஆழங்களில் துதி நீரூற்றாய் பாய்கின்றதே. கிருபை வாசலடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நாதா நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தேனும் இரத்தத்தால் கழுவுமையா. கிருபை வாசலடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நாதா நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தேனும் இரத்தத்தால் கழுவுமையா. பாரங்கள் பெருகும் போது நண்பர்கள் விலகும் போது, பாரங்கள் பெருகும் போது நண்பர்கள் விலகும் போது, நன்மைகள் பலவற்றிற்கும் தடைகள் வரும்போது, உறவினர் நிந்தித்து என்றென்றும் தள்ளும் போது, உம் கரங்களில் என்னை அர்ப்பணிக்கின்றேன். கிருபை வாசலடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நாதா நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தே உம் இரத்தத்தால் கழுவுமையா. வசனத்தின் ஆழங்களும் துதியின் பாடல்களும், வசனத்தின் ஆழங்களும் துதியின் பாடல்களும், ஆறுதலின் வார்த்தைகளும் இதயத்தில் வந்திடுதே. கல்வாரியில் அன்பினை தியானித்திடுவேன் நான், உம் நாமத்தை என்றும் உயர்த்திடுவேன். கிருபை வாசலடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நாதா நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தேனும் இரத்தத்தால் கழுவுமையா. கிருபை வாசலடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நாதா நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தே உம் இரத்தத்தால் கழுவுமையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
இந்த 3ஆம் செய்தி வேளையிலேயும் 2 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில தியானங்களை நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இன்றைய நாம் இந்த 2 பேதுருவினுடைய முதல் அதிகாரம், 2வது அதிகாரம், 3ஆம் அதிகாரங்களை நாம் தியானித்து வருகிறோம். முதல் 2 அதிகாரங்களில் முதல் அதிகாரத்திலே அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதியாய் இருந்து ஜாக்கிரதையாய் இடறி விழாமல் நாம் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை 1ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். விலையேறப்பெற்ற விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விலையேறப்பெற்ற அவருடைய வாக்குத்தத்தங்களில் நிலைத்திருக்க வேண்டும், விலையேறப்பெற்ற நற்பண்புகள் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும், இயேசுவுக்காக நாம் உபயோகப்படுகிறவர்களாகவும் கனி கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவென்பதை நாம் கற்றுக்கொண்டோம். 2ஆம் அதிகாரத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இந்த சபைக்குள்ளும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் எப்படிப்பட்ட சேதத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள், எப்படி அவர்களை அடையாளம் காண வேண்டும், அவர்களுக்கான நியாய தீர்ப்பு என்ன விதமான முன்மாதிரிகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை 2ஆம் அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். இப்பொழுது 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த 3ஆம் அதிகாரத்திலே கடைசியாக சில ஃபைனல் டச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு முடிவுரை எழுதும் விதமாக அவர் முன் சொன்னவைகளையே மறுபடியும் அதை சில காரியங்களை எக்ஸ்ட்ராவாக சொல்லி அந்த நிறைவுபடுத்தியிருக்கிறார். அந்த ஃபைனலாக அவர் இங்கு எழுதியிருக்கிற சில காரியங்கள் மிக பிரயோஜனமானவைகளாய் நான் கருதுகிறேன். எப்படி என்று சொன்னால், அந்த கிட்டத்தட்ட அந்த 18 வசனங்கள் உண்டு. அந்த 18 வசனங்களிலே ஒவ்வொரு பிரிவும் முடியும் பொழுதும் பிரியமானவர்களே என்ற ஒரு வார்த்தையின் துவக்கமாக அவர் ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலே பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி அவர் எப்படி நாம் நினைவுள்ளவர்களாக நம்முடைய நினைப்பூட்டி கொண்டு கர்த்தருக்குள் வாழ வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தருவார். அடுத்து 8ஆம் வசனத்தில் ஒரு பிரியமானவர்களே என்ற ஒரு வார்த்தை வரும். அது ஏன் ஆண்டவர் தம்முடைய வருகையிலே காலம் தாமதிக்கிறார் என்பதை அவர் கூறுவார். அடுத்ததாக 14ஆம் வசனத்திலே திருப்பியும் பிரியமானவர்களே என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். 17ஆம் வசனத்திலே மறுபடியும் பிரியமானவர்களே என்று சொல்லி நாம் எதிலே எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுப்பார். இப்படி இந்த 18 வசனங்களிலே ஒரு 4 தடவை இந்த பிரியமானவர்களே என்ற வார்த்தையை அவர் உபயோகிப்பார். ஒவ்வொரு அந்த பிரியமானவர்களே என்கிற துவக்கத்திலேயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் எழுதுவதை நாம் பார்க்கலாம். இப்போது நாம் ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டும். இங்கு பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வசனம் வாசியுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஆமாம், இப்போது இந்த 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அவர் கூறுகிறார். பிரியமானவர்களே என்ன செய்யணும்னா நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்றத தான் அந்த 2 வார்த்தைகளில் சொல்கிறார். ஒரு நல்ல ஆசிரியர் தன் வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வரை பாடத்தை மறுபடியும் அவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் ஒரு நல்ல ஆசிரியருக்கான ஒரு மனப்பாங்கு. அதே போல தான் இங்கு பேதுருவும் தன்னுடைய நிருபங்களில் விசுவாசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த நினைவு கூறுதலை அவர் இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் பவுலும் பார்த்திங்கன்னா பிலிப்பியருக்கு எழுதும்போது
கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி ஒரு தடவை எழுதுவார். அப்புறம் திருப்பியும் சொல்லுவார், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்வார். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் அவரும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்வார். இவைகள் எல்லாமே என்னன்னா, அவைகளை மறுபடியும் மறுபடியும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும், அப்படி நம்முடைய மனதில் பதிய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் சொல்லப்படுகிறவை. இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே அவர் எழுதுகிறார், எதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அடுத்து இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதே வார்த்தையை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமா, அதாவது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரங்கள் மேல் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இங்கேயும் அதே தான் சொல்றார், தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும் அப்படின்றார். இப்போ இதில் இந்த நினைப்பூட்டி அப்படின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நினைப்பூட்டி அப்படின்னா ரெஃப்ரெஷ் யுவர் மெமரி, உங்கள் நினைவை புதுப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்றார். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க அப்படின்றார். ஒரு புத்துணர்ச்சியை எழுப்பி கொள்ளுங்கள் உங்கள் நினைவுகளிலே. அநேக நேரங்களிலே ஒரு மந்தமான நம்முடைய நினைவாற்றுகளும் அல்லது ஒரு மாதிரி ஒரு சோர்வான காரியங்களும் அநேக காரியங்களை நம்மை மறக்கடித்து செய்துவிடும். அதனால தான் இங்கே பேதுரு இந்த நினைப்பூட்டி அப்படின்றது என்னன்னா, அந்த ரெஃப்ரெஷ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். புத்துணர்வை ஊட்டி கொள்ளுங்கள், புதுப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த நிலையிலே சொல்லுகிறார். இப்போது அதே மாதிரி தான் இந்த வார்த்தையை இங்கே மட்டுமல்ல, 2 பேதுரு 1:12 வாசிங்க. 2 பேதுரு 1:12. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் என்ன செய்கிறேன், அசதியாயிரேன் அப்படின்றார். நினைப்பூட்ட நான் அசதியா இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ பாருங்க, நான் ஏன் அசதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்போ கீழே 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1:14. இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். இப்ப பாருங்க, இவைகளை எப்பொழுதும் நினைவூட்ட நான் அசதியாயிரேன்றாரு. உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் அப்படின்றாரு. அடுத்து எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் அப்படின்றார், முயற்சி பண்ணுவேன்றார். அப்போது இந்த நினைவு கூறுதல் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. யூதாவின் புஸ்தகம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 17. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இதெல்லாம் ஏன் தொடர்ந்து நினைப்பூட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுறவங்கள அப்படின்றாரு. நினைப்பூட்ட நான் அசதியாக இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அடுத்து நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் அப்படின்றாரு. நான் சென்று போன பின்பும் நீங்கள் எப்பொழுதும் இதை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. அதுக்காக நான் பிரயத்தனம் பண்ணுவேன் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டே இருப்பேன்றாரு. அதே மாதிரி யூதாவிலும் பார்த்தா முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். ஏன் இவ்வளவு தூரம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஏன் நான் நினைவு கூற வேண்டும், ஏன் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மூன்றாம் அதிகாரத்தில் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆமா, இப்போ இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன் நீங்கள் நினைப்பூட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இந்த மக்கள் ஒரு காரியத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருந்தார்கள்.
என்ன சோர்வு அப்படின்னா, ஆண்டவர் வந்து 2வது முறையாக இந்த உலகத்திற்கு சீக்கிரம் வந்து விடுவார் என்று இந்த சீஷர்களால் சொல்லப்பட்டதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை என்ன செஞ்சாருங்கன்னா, அதை வந்து அவங்க எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. ஆனால் இது என்ன வழிகோலியது அப்படின்னு சொன்னால், இதை வந்து இந்த கள்ள போதகர்கள் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து இதை பரியாசம் பண்ண அவர்கள் ஆரம்பித்தார்கள். எங்கே உங்கள் கடவுள் வரேன்னு சொன்னார், அவர் ஏன் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு பரியாச தொனியிலே இந்த மக்களை வந்து அவர்கள் ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது எப்போவுமே வந்து இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது, ஏளனங்கள், இப்படிப்பட்ட இந்த பரியாசங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் எப்பொழுதுமே வந்து நிலைகுலைந்து விடக்கூடாது. மாறாக ஒன்றை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய முடிவு வெகு விரைவில் வந்து நடைபெறப் போகிறது என்பதை தான் நாம் இதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதை சொல்லும்போது அங்கே பேதுரு சொல்கிறார், கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லை. அப்போது கர்த்தருடைய வருகை நெருங்குவதற்கான இது ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாம் வாழுகிற இந்த தமிழகத்திலே இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளர், நீங்கள் இந்த உலகத்தில் எதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்கும்போது அவர் சொன்னார். ஆனால் அவரை வந்து அதை ஏளனமாக சொன்னாரா இல்லை எந்த நிலையில் சொன்னாருன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வரப்போகிறார் அப்படின்னு வந்து கிறிஸ்தவர்கள் மறை சொல்லுகிறது. அதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவதாக அவர் கூறுகிறார். அது எந்த தொனியில் சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக, ஒரு ஏளனங்களால் நிறைந்த ஒரு நிலைக்கு இந்த மக்களை தள்ளிவிட்டது. மனதளவிலே அவர்கள் மிக சோர்வுற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ சோர்ந்து போகாத, இவைகள் வந்து கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு அடையாளமாக நீ எடுத்துக்கொள், இதை நீ நினைவுபடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். இப்போ பாருங்கள், உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் வந்து சோதோம் குமாரா அழிவின் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், லோத்து போய் தன்னுடைய மருமக்களிடம் சொல்லுவார். அவர் பிள்ளைகளை கல்யாணம் பண்ண போகிற மருமகன்களிடம் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அழிய போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 19:14 வாசிங்க. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. ஆமா, பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. உலகம் வந்து எப்போவுமே இதை வந்து ஏளனமாய் தான் பார்க்கும். இது வந்து நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உதாரணம். இப்போது புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவருக்கே இப்படிப்பட்ட ஒரு பரியாசம், ஒரு ஏளனம் வந்தது. அந்த பரியாசம், ஏளனம் எங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வரைக்கும் வந்து அவரை ஏளனம் பண்ணாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 22 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமா, இப்ப பாருங்க, இவர் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசும் பொழுது இவர்கள் வந்து இந்த கட்டடத்தை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கேள்வி எழுப்புகிறார்கள். நீர் கட்டிடுவீரா, இது கட்டுறதுக்கு இத்தனை 46 வருஷம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 39 44 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது
அதில் கடைசியாக வந்து அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் அவரை இதை வைத்து தான் அவர் பரியாசம் செய்வார்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. போதும் போதும். இப்ப பாருங்க, வழியில் போகிறவர்கள் வருகிறவர்கள் அவர்களும் வந்து இவரை தூஷிக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த சமய தலைவர்களும் ஆண்டவரை பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் எந்த கான்டெக்ஸ்டில் இதை சொன்னார் அப்படின்றத ஆண்டவர் அங்கே சொல்லிடுறாரு. ஆனால் இவர்கள் என்ன அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளாமல் புரிந்து கொள்ளாத இந்த மனிதர்கள் வந்து அவரை வந்து பரியாசம் செய்கிறார்கள். சரி, இப்போ பாருங்கள், இதை விசுவாசித்த சீஷர்கள் எப்படி? அதே 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 2:22. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். எப்பவுமே நினைவு கூறுதல் அப்படின்றது வந்து வேத வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுதல் வந்து கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட பரியாசங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட வெளியிலிருந்து மக்கள் வந்து பரிகாசம் பண்ணும் பொழுது நாம் அதை கேட்டு சோர்ந்து விடாமல், மனதளவிலே குன்றி போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, வேத வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து வருகைக்கான ஒரு அடையாளமாய் அதை எடுத்துக்கொண்டு நாம் வந்து என்னன்னா நம்முடைய நினைவுகளிலே சோர்ந்து போகாமல் நம்மை புத்துணர்வுடன் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரெஃப்ரெஷிங் த மெமரி. அதுதான் நம்ம வந்து நம்ம நினைவுகளை நினைப்பூட்டி கொண்டு நம் புத்துணர்ச்சி அடைவது. அப்போது அந்த நிலையில்தான் பேதுரு இங்கே கடைசி காலங்களில் இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்றனால நீங்கள் வந்து வேத வார்த்தைகளை நினைவு கூர்ந்து சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்றார். சரிங்களா? இப்போ ஒருவேளை நாம் நினைவு கூறாவிட்டால் என்ன நடக்கும்? நான் நினைவுக்கு வரல, நான் நினைவு கூறாமல் என்னை புத்துணர்வு படுத்தி கொள்ளாமல் நினைப்பூட்டி கொள்ளாமல் நான் இருந்தேன்னா என்ன நடக்கும்? என் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25 27 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நினைப்பூட்டுகிறார். இல்ல, ஒருவேளை நாம வந்து இதை நாம் விசுவாசிக்காவிட்டால் இல்லை நினைவு கூறாவிட்டால் என்ன ஆகும்னா, இருதய அளவிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை, மந்த இருதயம் உள்ளவர்களாகி விடுவோம். நாம் மந்த இருதயம் உள்ளவர்கள். அதனால் இப்போ ஆண்டவரும் நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி எடுத்தவுடனே அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய ஐடென்டிஃபிகேஷனை அவர்களுக்கு காட்டவில்லை. பாருங்கள், இந்த தோமா காட்டின மாதிரி இங்கே கை விட்டு பாருப்பான்னு சொல்ல. எதை அவர் விவரித்து காட்டுகிறார்? அவர் மோசே முதலான தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் விவரித்து காட்டுகிறார். எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்பொழுது நாம் ஒருவேளை வந்து இந்த வேத வார்த்தைகளின் அடிப்படையிலே அவற்றை நாம் ஒத்து பார்த்து நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள வேண்டும். நம்முடைய நினைவுகளை நம் புத்துணர்ச்சி செய்து கொள்ள வேண்டும், ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன ஆகும்னா, நம் மந்த இருதயம் உள்ளவர்களாக ஆக மாட்டோம். சரி, தொடர்ந்து நாம் அப்படியே இருந்தோம் அப்படின்னா அதிலே 37ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:37. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அடுத்து என்ன ஸ்டெப்புக்கு போவோம்னா, ஒன்று மந்த இருதயத்துக்கு நேராக வழி நடத்தும், இன்னொன்று என்ன ஆகும்? தேவையற்ற கலக்கங்கள், தேவையற்ற பயங்கள். இப்போது ஆண்டவர் சொன்னதை அவங்க நினைவு கூர்ந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க?
என்ன செஞ்சுருப்பாங்க? சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லை? நினைவு கூறாததனுடைய விளைவு என்ன? பயம், கலக்கம், மந்த இருதயம் இல்லை? அப்போது இப்படிப்பட்ட சவால்களை நாம் இந்த உலகத்திலே நிறைய நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்களை எதிர்கொண்டிருக்கிறது, அநேக பரியாசங்களை எதிர்கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளையெல்லாம் கேட்டுவிட்டு நாமும் இதை உலக பிரகாரமான காரியங்களோடு அந்த காரணிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு, ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து விடக்கூடாது. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேத வார்த்தைகளை நினைப்பூட்டி கொண்டு, இவைகளெல்லாம் என்னுடைய கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது நடக்கலை அப்படின்னா வார்த்தை அங்கே பொய் ஆயிரும். நடக்குது அப்படின்னும் போது இது என்ன நமக்கு கொடுக்கணும்னா, வார்த்தை நிறைவேறுகிறது. கடைசி காலங்களில் மக்களுடைய சுபாவம் எப்படி மாறும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கடைசி காலங்களில் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிருபங்களில் பார்க்குறோம். ஆண்டவரும் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லியிருக்கிறார், இந்த கடைசி காலங்கள் வரும்போதெல்லாம் எப்படியெல்லாம் மனிதனுடைய நினைவுகள் இருக்கும், மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும், மனிதனுடைய பேச்சு இருக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆனால் நாம் அவற்றை படித்து நம்மை நாமே நினைப்பூட்டி கொள்ளாவிட்டால் மந்த இருதயம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம். அடுத்து பயமும் கலக்கமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். மாறாக கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை எனக்குள் இருக்காது. எனக்குள் ஒரு பெரிய ஒரு ஆவலும் மகிழ்ச்சியும் இருக்காது. மாறாக சோர்ந்து போனவனாக நான் காணப்படுவேன். அது என்ன செய்யும்னா, அவர் வருகைக்கு எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டிய நான் என்னுடைய ஆயத்தத்தில் நான் பின்தங்கி போய்விடுவேன். அதுதான் நமக்கு அந்த 10 கன்னிகைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஓமையில் ஆண்டவர் சொல்லித்தரார். சரியான ஆயத்தம் இல்லாதவர்கள் நித்திரை மயக்கத்தோடையே அவர்கள் இருந்ததினாலே மணவாளன் வரும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போக அவர்கள் தகுதியை இழந்து விட்டார்கள். கடைசி நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் பரிதபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே மட்டும் பேதுரு மட்டும் எழுதலை, ஆண்டவர் ஆரம்பத்தில் இருந்து இந்த நினைவு கூறுங்கள் அப்படின்றத தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே வருவார், அழுத்தம் கொடுத்துட்டே வருவார். எகிப்தை விட்டு அவர்களை கானானுக்கு கொண்டு வந்த பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்வார், நீ வருஷத்தில் உன்னுடைய விளைச்சல்களை எல்லாத்தையும் நீ கொண்டு வந்து என்னுடைய சமூகத்தில் நீ அவைகளெல்லாம் படைத்து நீ எதை நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பிதாக்கள் எங்கே இருந்தாங்க? அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் இல்லை? நாங்கள் அங்கே அடிமைத்தனத்திலே இருந்தோம், கஷ்டப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை பலத்த புயத்தினால் அவர் மீட்டு கொண்டு வந்தார், அவர் எங்களை கானானுக்குள் கொண்டு வந்தார் என்பதை என்ன செய்யுங்கள், நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்னார். இது பழைய ஏற்பாட்டில் வருகிற ஒரு முக்கியமான நினைவு கூறுதல். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய இயக்கம். எப்பெல்லாம் இந்த மக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்களோ அப்பெல்லாம் இவர்கள் ஆண்டவருடைய மீட்பை மறந்து போய்விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் ஓங்கிய புயத்தாலும் இல்லை என்னுடைய வல்லமையினாலும் இவர்களை கொண்டு வந்ததை இவங்க என்ன செஞ்சிடறாங்க, இவங்க மறந்து போய் விடுகிறார்கள். இல்லை, நினைப்பூட்டுதல் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் அது என்ன நடக்கும்னா, ஆண்டவரை நாம் மறந்து விடுவோம். சரி, அது பழைய ஏற்பாடு. இப்படியே நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. ஆண்டவர் தம்முடைய சிலுவை பாடுகளுக்கு போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களோடு பந்தி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த பந்தியிலே அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் என்னது, என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்கள், இதை கடைபிடியுங்கள். அவருடைய அந்த திருவிருந்து அந்த கடைசி பந்தியிலே அவர் சொன்ன வார்த்தை என்னை நினைவு கூறும்படினா என்னது? என்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல், மீட்பு, இவைகளின் மூலத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த பந்தியை அனுசரிக்கிறீர்களோ
அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நினைவு கூறுங்கள்னர். ஏன் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல். அதனால தான் அதை அனுசரிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் இதை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். அப்போது அவருடைய மீட்பை நினைவு கூற சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தான், புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான். அதே தான் இங்கே நிருபங்களில் அவருடைய சீஷர்களும் திருச்சபையாருக்கு தீர்க்கதரிசிகளினுடைய தீர்க்க தரிசனங்களையும் அப்போஸ்தலருடைய கட்டளைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் அப்படின்றார். ஏன்னு சொன்னால் கடைசி நாட்களில் என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்பதற்கு இப்படிப்பட்ட கேலிகள், இப்படிப்பட்ட பரியாசங்கள் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை சொல்கிறார், தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? அது என்னன்னா, இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய வழியில் நடக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் யார்? இவர்கள் தங்கள் சொந்த இஷ்டப்படி நடக்கிறவர்கள், தங்கள் சொந்த வாழ்க்கையை கடவுளோடு சேர்ந்து வாழ்கிறவர்கள் அல்ல, கடவுளினுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல, தங்கள் சுய இஷ்டமாக என்ன செய்கிறவர்கள்? இவர்கள் வாழுகிறவர்கள். அதனால தான் என்ன சொல்கிறாரு? நினைவு கூறுங்கள், நினைப்பூட்டி கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் இதை சொல்கிறதுக்கு நான் அசதியாக இருக்க மாட்டேன், நான் தொடர்ந்து உங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்பேன் அப்படின்றார். இதுதான் நமக்கு இதில் வருகிறதான ஒரு முக்கியமான பாடம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இவர்கள் இந்த 4ஆம் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் 4லிருந்து 6 வசனங்கள் வாசியுங்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இறந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆமாம், இப்போ இதில் ஒரு வார்த்தையை கவனிங்க. இவங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? எல்லாம் இருக்கிற விதமாக தான் நடக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது, என்ன மாற்றம் நடந்திருக்குது அப்படின்றாங்க. அடுத்து 5ஆம் வசனத்தை வாசிங்க. பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாதம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இயற்கையானது ஒரே மாதிரியான விதிகளை தான் பின்பற்றுது அப்படின்றாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டு எந்த குறுக்கீடும் இந்த உலகத்தில் நடைபெறதில்லை, எல்லாம் அப்படியே கரெக்டாக அப்படியே இயற்கையாக எல்லாமே நடந்துட்டு வருது அப்படின்றாங்க. ஆனால் இதில் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் என்னது ஜலத்தின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்த பூமியும் உண்டாயினவென்பதை. இல்லை, இந்த உலகத்தில் இந்த உலகம் உண்டானது அவருடைய வார்த்தையினால் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இன்னொன்று என்னன்னா, அவருடைய வார்த்தையினாலே ஒரு முறை இந்த உலகம் அழிந்தது என்பதையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். குறுக்கீடே இல்லைன்றாங்க, அதாவது ஸ்பீட் பிரேக்கரே இல்லைன்றாங்க. இருக்குது, ஆண்டவர் செய்திருக்கிறார். இல்லை, வார்த்தையினால் எப்படி உலகத்தை படைத்தாரோ அதே வார்த்தையினால் என்ன செய்திருக்கிறார்? அவர் இந்த உலகத்தை ஜலத்தினாலே அழித்தும் இருக்கிறார். இல்லை, அப்போது இயற்கை விதிகளின்படி இயங்கவில்லை, அவர் வார்த்தையினால் உண்டானது, அவர் வார்த்தை இயக்குகிறது. அதுதான் சங்கீதம் 33:9 வாசிங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இல்ல, அதுதான். இப்போ நாம் என்ன நினைவு கூற வேண்டும் என்றால், இயற்கை விதிகளின்படி இந்த உலகம் இயங்கவில்லை, மாறாக ஆண்டவர் இந்த உலகத்தோடு அவர் குறுக்கீடு செய்கிறார் அப்படின்றத இவர்கள் மனதார இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த அறியாமை தான் இவர்கள் பரியாசம் செய்கிறார்கள். தங்கள் சொந்த இஷ்டப்படி அவர்கள் வாழுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டானது என்பதை மறுதலிக்கிறார்கள். மாறாக அங்கே வருது பார்த்தீங்களா, வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு குறி வருது பார்த்தீங்களா. என்ன குறி வருது? அங்கே ஒரு கேள்விக்குறி வருது. எல்லாவற்றையும் கேள்வி எழுப்புகிறார்கள்.
இது எப்படி அது எப்படி என்று சொல்லி. ஆனால் பேசிக்காக இவங்களை என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை, இவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள் அப்படின்றது தான் பேதுரு அங்கே சொல்லுகிறார். அப்படி சொல்ல போனோம்னா என்ன அப்படின்னா, அறியாமையில் அப்படின்போது இவர்கள் எந்த விதத்திலேயும் இவர்கள் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் இன்றைக்கி நம்மளை பார்த்து வரும் பொழுது நாம் ஒன்று நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டும், அதன் மூலமாக ரிஃப்ரெஷ் ஆக வேண்டும். அடுத்து நாம் சோர்ந்து போகாமல் இவர்கள் இவ்வளவு அறியாமையில் இருக்கிறார்களே என்று அவர்களுக்காக பரிதபிக்கப்பட வேண்டும். மாற நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஐயோ இழுத்து போத்து படுத்துக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்கிறாங்களே, ஐயோ ஆண்டவரே தூஷிக்கிறாங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறது, ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் தேவையே இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அறியாமையில் இருக்கிறார்களே ஆண்டவரே இவர்களுடைய மனக்கண்களை என்ன செய்யும், திறந்துடணும். அதான் லூக்கா 24 நடக்குது. அந்த எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து போகும்போது ஆண்டவர் உயிர்த்தெழவும், அதாவது பாடுபடவும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை அவர்கள் நினைவு கூறாமல் இருந்த பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய மனக்கண்களை அவர்கள் என்ன செய்கிறார், அவர் திறக்கிறார். அப்படித்தானே வருது, அவருடைய மனக்கண்களை திறக்கிறார்ல. அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும்னா, இவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அறியாமையில் இருக்கிறார்கள் என்ற அந்த நிலையில்தான் இவர்களை நாம் பார்க்க வேண்டும். மாறாக நாம் ஒரு சுய பரிதாபத்தை உண்டாக்கி கொண்டு, இல்லை கடவுளுக்காக ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறவர்களாக இல்லாமல், இவைகளெல்லாம் அடையாளங்களாகவும் மனுக்குலத்தின் அறியாமையாகவும், அந்த அறியாமையிலிருந்து இந்த மனுக்குலம் விடுபட வேண்டும் என்று அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு வகையில் நானும் இதனால் என்ன செய்யப்படுறேன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறேன், நானும் புத்துணர்ச்சி அடைகிறேன். இன்னொரு பக்கம் அழிந்து போகிற இந்த மக்களுக்கான என்னுடைய பாரமும் அதிகமாய் கூடுகிறது. அப்போ இது இரண்டும் என்னை என்ன செய்யணும்னா, ஒரு நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கையிலே என்னை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தும். இன்னும் நான் ஒரு முதிர்ச்சிக்கு நேராய் நடந்து போவேன். ஆனால் மந்த இருதயம் எனக்குள் இருக்குமானால், கலக்கமும் பயமும் எனக்கு இருக்குமானால், முன்னேறி செல்ல வேண்டிய நான் பின்னோக்கி சென்று கொண்டு இருப்பேன். ஆமாம் 2000 வருஷமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கே வரார் இல்லை வரலையே அப்படின்ற அந்த ஒரு நிலை எனக்குள்ளும் வந்துவிடும். அது எதை எனக்கு பாதிக்கும் அப்படின்னா, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை பாதித்து விடும். அதனால தான் பேதுரு ரொம்ப அழகாக திருத்தமாக இங்கே சொல்லுகிறார், அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள். கர்த்தர் இந்த உலகத்திலே குறுக்கிடுகிறார். அவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை அளிக்கிறார், வார்த்தையினால் இந்த உலகத்தை உருவாக்குகிறார். எப்படியெல்லாம் அதாவது அவர் எல்லாமே நினைத்ததை அவர் எடுத்து காட்டுகிறார். அங்கே அவர் அதாவது நம்ம எப்பவுமே என்ன அப்படின்னா, மனிதனுடைய பார்வையில் நாம் இதை பார்க்கக்கூடாது. அதை தான் இங்கே பேதுரு சொல்லுகிறார். அப்போது நினைப்பூட்டல் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து அந்த நினைப்பூட்டுதலோடு சேர்ந்து அறியாமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இதை தான் அவர்களுக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். இது முதல் காரியமாக அந்த நினைப்பூட்டுதலிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம். சரி, ரெண்டாவதாக இங்கு இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். முதல்ல நினைவு கூறுங்கள் அப்படின்றாரு. அடுத்து காலதாமதம் ஏன் என்பதை உணருங்கள். காலதாமதத்தை உணருங்கள். என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இங்கேயும் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கீழே உள்ள வசனங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், 8ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் என்னது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்றார். கடவுளுடைய காலங்களை குறித்து அங்கு பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நிகழ்வதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படின்ற ஒரு கேள்வி. எப்போவுமே ஆண்டவர் காலங்களை கடந்தவர் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த உலக பிரகாரமான காலங்களை அவர் கடந்தவர். அதாவது நாம் வாழுகிறது போல அவரை ஒரு கால எல்லைக்குள் நாம் வைக்க முடியாது. ஒரு பவுண்டரிக்குள்ளே ஆண்டவருடைய காலங்களை நாம் வைக்க முடியாது. அப்படி அவர் வாழுகிறதும் இல்லை. நம்முடைய கால அளவு என்ன அப்படின்னா,
சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள உறவை அடிப்படையாக கொண்டது. இது வந்து மனிதனுடைய நிலை இது. ஆனால் இது வந்து யாரை கட்டுப்படுத்தாது? ஆண்டவரை கட்டுப்படுத்தாது இல்லை. அதாவது இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த உறவின் அடிப்படையில், ஏன்னு சொன்னால் அவர் சூரியனே நில்லுனா நிற்கும் அது இல்லை. அதுதான் நமக்கு வேதம் சொல்லி தருகிறது. அந்த கால அளவுக்குள்ளாக அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடாது. அதன் மூலமாக நம்ம ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியாது. ஒன்று, மனிதனுக்கு வந்து ஒரு துவக்கம் உண்டு, ஆனால் மனிதனுக்கு முடிவு இல்லை. ஏன் தெரியுங்களா? துவக்கம் அவன் இந்த உலகத்தில் பிறப்புது, முடிவு அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் சார்ந்த மரணம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் முடிவில்லாதவன். ஒன்று முடிவில்லா நித்தியத்தில் அவன் இருப்பான், இல்லாட்டி முடிவில்லாத நரகத்தில் இருப்பான். அதனால் மனிதனுக்கு வந்து துவக்கம் உண்டு, ஆனால் முடிவு இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து நித்தியமானவர். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர். ஸோ நம்முடைய உலக பிரகாரமான காலங்களை வந்து ஆண்டவருடைய காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல முதிர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்காது. வருஷத்துக்கு 365 நாள் அதன் அடிப்படையில் நான் இப்படி கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா அது மதியினம். நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த உறவின் அடிப்படையாக நிர்ணயிக்கப்பட்டது. நீங்கள் அதில் கொண்டாந்து ஆண்டவருடைய காலங்களை வந்து நாம் வந்து அதில் இணைத்து விடக்கூடாது. அதே மாதிரி இன்னும் இந்த 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 வார்த்தையை பேதுரு எங்கிருந்து எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இதே மாதிரி ஒரு வார்த்தை வரும். வாசிங்க. சங்கீதம் 90:4. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. இந்த வார்த்தையை தான் பேதுரு அங்கிருந்து வாங்குறார். இப்போ பாருங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா, வேத வார்த்தையை குறித்த நினைவூட்டல் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா பேதுருவே. எங்கிருந்து இதை வாங்குறாரு? அவர் சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து இந்த வார்த்தையை நினைப்பூட்டி இப்போ அவர் இருக்கிற அந்த எழுதுகிற திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறார், நீ வந்து ஆண்டவருடைய காலதாமதத்தை இந்த மனிதனுடைய பார்வையில் நீ கணக்கிடாதே அப்படின்றதை எடுத்து சொல்ல எங்கிருந்து இந்த வார்த்தையை அவர் வாங்குகிறார்? சங்கீத புஸ்தகத்திலிருந்து அவர் சொல்லி நினைப்பூட்டுகிறார் இல்லை. அப்போது இந்த காலதாமதம் ஏன் அப்படின்றது வந்து நம்முடைய நினைவுகளுக்கு அது வந்து என்ன அப்படின்னா ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அடுத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு, ஏன் காலம் தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வியோட அந்த பகுதியை பார்த்தோம்னா 9ஆம் வசனம் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமா. இப்போ இங்கே என்னன்னா, ஆண்டவர் எந்த காரியத்திலும் அவர் அவசரப்படுகிறவர் அல்ல. அவர் நம்ம தான் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னா ஒரு விதிகளை வைத்து இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும்னு நம்ம வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறவர் அல்ல, அவசரமாய் அவர் ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல. எதை இமிடியேட்டாக செய்யணும், எதை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். அவர் உலகை எப்படி படைத்தார்? அவர் 6 நாட்களுக்குள் அவர் படைத்தார் இல்லை. உண்டாக கடவுது அப்படின்னாரு, உண்டாயிற்று இல்லை. அதாவது இம்மீடியட்டாக எதையும் அவருக்கு வந்து செய்ய முடியும். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து அவரால் உடனடியாக விடுவிக்க முடியாதா? அவர்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய அந்த பிரச்சனையும் விண்ணப்பத்தை நான் என்ன செய்தேன், கேட்டேன் அப்படின்றார். கேட்ட உடனே ஒரு உலகத்தையே உண்டாக்கின கடவுள் அவர் என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இம்மீடியட்டாக அவர்களை அங்கிருந்து கொண்டு வரக்கு ஈவன் எகிப்தில் இருக்க பார்வோன் முதல் கொண்டு அவனுடைய எல்லா சேனையும் வந்து ஒரே வார்த்தையில் அழித்து தூக்கி போட்டிருக்க முடியும் ஆண்டவரால். ஆனால் அவர் அதை செய்யலை. ஆனால்
அதை கேட்டு மோசே என்ற ஒரு மனிதனை தன் பணி செய்ய அவர் 80 ஆண்டுகள் அவர் வந்து எடுத்துக்கொண்டார். இல்லை, நான் 80வது வருஷத்தில் தான் அந்த பணியை துவக்குகிறார் ஆண்டவர்ல. அப்போது உடனடியாக ஒரு காரியத்தை அவரால் செய்யவும் முடியும், அதே சமயத்தில் சில காரியங்களை அவர் தாமதித்தும் செய்ய முடியும். அந்த விதத்தில் தான் நாம் இதை விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. ஏவாளினுடைய அந்த ஏவாளை வஞ்சித்ததின் மூலமாய் பிசாசு இந்த உலகத்திற்குள் வந்து பாவத்தை கொண்டு வருகிறான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 3:15 நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமா, இது வந்து இரட்சகர் இந்த உலகத்திற்கு வருவதற்கான முன் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். ரொம்ப முன்னாடி ஃபர்ஸ்ட் வசனம் கூட சொல்லலாம் இல்லை. ஆனால் இதை சொல்லி சில வருடங்களுக்குள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? நாம் அதை தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். காலம் நிறைவேறின போது குமாரன் என்ன செய்கிறார்? அது குமாரனை தேவன் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? அனுப்பினார் அப்படின்றோம். ஸோ இவைகள் எல்லாமே இந்த காலங்களை வந்து அவர் துரிதமாயும் செய்ய முடியும். அண்ட சராசரத்தையும் 6 நாட்களுக்குள் அவரால் உருவாக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு 80 ஆண்டுகள் ஒரு மனிதனை உருவாக்கி அவனை பயிற்றுவித்து ஒரு காரியத்தில் அவரால் செயல்படுத்தவும் முடியும். அதே மாதிரி இந்த உலகத்தை மீட்க அவர் வந்து காலம் நிறைவேறின போது ஒரு நீண்ட நெடிய வருடங்களை காலங்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். இதுதான் ஆண்டவருடைய காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வந்து அவரால் வந்து செயல்பட முடியாமலோ அல்லது அவருக்கு செயல்பட விருப்பம் இல்லாமல் அவர் தாமதிக்கிறவர் அல்ல. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, பூமியில் உள்ளவர்கள் எப்பொழுது கடவுள் செயல்பட வேண்டும் என்று தீர்மானிக்க எந்த உரிமையும் கிடையாது. நமக்கு வந்து ஆண்டவர் இப்போ செயல்படணும் இல்லை இப்போ வரணும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கக்கூடாது. நம்ம வந்து தீர்மானிக்கிற இடத்தில் நாம் இல்லை, இல்லை தீர்மானிக்கிற இடத்துல நாம் இல்லை. இல்லை, பாவம் நிறைந்த ஒரு மனிதன் கடவுளுடைய செயல்பாடுகளை என்ன செய்ய முடியாது? தீர்மானிக்க முடியாது. இல்லை, நாம் ஏற்கனவே வாசம் ஒரு அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் அவரை போய் நான் வந்து என்னுடைய டிசிஷன் வந்து நிர்பந்திக்கக்கூடாது. என்னுடைய தீர்மானத்தின்படி அவர் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வந்து புத்தியினம். இல்லை, ஒரு சாதாரண பிரஜை வந்து இந்த நாட்டினுடைய ஒரு உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவன் நான் சொல்கிறபடி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து எவ்வளவு மதியினமோ அதே மாதிரி தான் ஒரு பாவ மனிதனாக இருந்து கொண்டு அவரால் செயல்பட முடியல, அவருக்கு விருப்பம் இல்லை, இல்லை இது இப்போவே நடந்தாகணும், இப்போவே வந்தாகணும் அப்படின்ற தீர்மானிக்கிற இடத்தில் நான் இல்லை. மாறாக நான் கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல தான் நான் இருக்கிறேன். நான் தீர்மானிக்கிற இடத்துல நான் இல்லை. அப்போ அதை வந்து உணர வேண்டும். அதை தான் இங்கே வந்து இவர் சொல்ல வருகிறார் பேதுரு. இல்லை, இதை இன்னும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமா, என்ன அழகா பவுல் சொல்றார் பாருங்க. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இல்ல, அவர் எப்போ நியாய தீர்ப்பு செய்யணும் அது அவருக்கு தான் தெரியும். அந்த நியாய தீர்ப்பு எப்போ செய்வார்னு எனக்கு தெரியாது. அவருடைய வழி என்ன அது நாம் கொஞ்சம் கூட சிந்தித்து கூட பார்க்க முடியாது, ஆராயப்படாதவைகள். அதே மாதிரி அவருடைய சிந்தையில் இருப்பது என்பதை அறிந்தவன் யார் என்னன்றது நமக்கு தெரியாதுல்ல. அதே மாதிரி பவுல் அழகா சொல்றார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? ஒன்னே ஒன்று,
அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஒன்றே ஒன்று, அவர் மகிமைப்பட தகுந்த ஒரு கடவுள். அவர் நான் மகிமையை தான் செலுத்த முடியுமே தவிர நான் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது இல்லை. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் பொருந்தும். நாட் ஓன்லி இந்த செகண்ட் கம்மிங், இந்த 2ஆம் வருகையில் தாமதிக்கிறதுக்கான அந்த கேள்வி மட்டுமல்ல, எந்த விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் சில காரியங்களில் தாமதிக்கிறார் என்று சொன்னால் அதில் நம்ம இப்பொழுதே செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி மதியீனமானவர்களாய் தான் நாம் இருப்போம். எப்பொழுதுமே அவருடைய காலம், அவருடைய நேரம், அதற்காக மட்டும்தான் நம்ம இருக்க வேண்டும். இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம இங்கே ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தை அங்கே வருகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல், என்னது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் என்னவாய் இருக்கிறார், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்றார். ரொம்ப அழகா அந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் நமக்கு வேதம் முழுவதுமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 4 வாசிங்க. அப்படியே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுல 2 காரியத்தை பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதல், அனுபவம் வேணும். அடுத்த படி என்னது, அவரை அறிகிற அறிவு. அது என்னது, இந்த ரட்சிப்புக்கு அடுத்த படி மெச்சூரிட்டி இல்ல, ஒரு நல்ல முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அடையணும். அப்பதான் அவன் என்ன ஆவான்னா, கெட்டு போகாமல்ன்ற அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா, அவன் என்னன்னா முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன். அவன் முடிவு பரியந்தம் நான் நிற்பான். இந்த 2 நடக்கணும். அதுதான் கடவுளுடைய சித்தம். இது இங்கே மட்டுமா? வாசிங்க எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. இதுதான், அதாவது ஆண்டவருடைய முழு ஏக்கமும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா உடனடியாக தண்டிக்கிறவர், உடனடியாக அதற்கான நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராக சில வேளைகள் நம்ம பார்க்கலாம். ஆனால் உள்ளான நிலையில் அவருடைய அந்த ஏக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவராவது என்ன செய்யக்கூடாது, அவர் சாகிறத விரும்புறதில்ல. அவருடைய ஒரே நோக்கம், என் ஜனங்கள் என் பக்கமாய் திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய, அதுதான் நம்முடைய வேதாகமத்தினுடைய மைய கருத்து. என் ஜனங்கள் என் பக்கமாய் திரும்ப வேண்டும், என் வார்த்தையின் பக்கமாய் திரும்ப வேண்டும். அதுதான் ஒரு மைய கரு வேதாகமத்தினுடைய செய்தி. அப்போது ஒருவரும் கெட்டு போகாமல் அப்படின்ற வார்த்தை வாசிக்கிறோம். இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தை பேதுரு இந்த ஒரு இடத்துல தான் அதை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போது தாமதிக்கிறார்னும் போது அவருடைய காலம், அவருடைய நேரம், அதை நான் தீர்மானிக்கக்கூடாது. நான் தீர்மானிக்கிற இடத்துல இல்லை, கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல இருக்கிறேன். அப்போது இன்னொன்று சொல்கிறாரு, இங்கே இன்னொரு ரீசன் சொல்கிறாரு, ஒருவரும் கெட்டு போகாமல் அப்படின்றார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதை தாண்டி நான் இன்னொன்று என்ன செய்யணும், 12ஆம் வசனத்தை வாசிங்க. 3:12, 2 பேதுரு 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்து. நான் ஒன்று செய்யணும். நான் என்ன செய்யணும், நான் வெயிட் பண்ணு. அது எப்படி வெயிட் பண்ணும், மிகுந்த ஆவலோடு இல்லை, தன் எஜமான் எப்பொழுது வீட்டிற்கு வருவான் என்று காத்திருக்கிற ஒரு வேலைக்காரனை போல. அப்போ தான் அதை தான் நம்ம லூக்கால வாசிக்கிறோம். எஜமான் கதவை தட்டின உடனே தன் அறையை கட்டி கொண்டு அவருக்கு எதிர் ஓடுகிறவன். அதுதான் மிகுந்த ஆவலுடன் காத்திருப்பவர். சரி, அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமா, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி காத்திருக்கிறோம்.
என்ன அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? அவர் வருவார் இல்ல, ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்கி அதில் தம்முடையவர்களை அவர் மறுபடியும் வைப்பார் என்ற அந்த விதமான வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள் அப்படின்றாரு. அடுத்து 15ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். இல்லை, இந்த சிந்தனை தான் இருக்கணும். ஒன்று நான் காத்திருக்கணும், ஒன்று அவர் ரட்சிக்க விரும்புகிறார் என்பது என்னுடைய சிந்தையில் இருக்க வேண்டும். இப்போது இதன்படிதான் உங்களை நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும், உங்கள் மனதை வைத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிறார்ல. நீ கடவுளுடைய காலத்தையும் நேரத்தையும் தீர்மானிக்காத, அது அளவிட முடியாதது, அவருக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அது அவருடைய கைகளில் இருக்கிறது. நீ செய்ய இன்னொன்று என்ன ரீசன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் அப்படின்றார். அப்போ அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறார். அதுதான் நீடிய பொறுமை. நான் என்ன செய்யணும்? மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். மிகுந்த ஆவலோடு என்னென்னா, எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி நான் காத்திருக்க வேண்டும். அவருடைய பொறுமை ரட்சிப்பு என்ற சிந்தனை எனக்கு, அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை தான் அவர் மையப்படுத்துகிறார். இந்த 2வது பிரியமானவனே அப்படின்னு அந்த 8ஆம் வசனத்தில் ஆரம்பித்து இவைகளை எல்லாம் அவர் மிக அழகாக அவர் சொல்லி கொடுக்கிறார். நம்ம இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழல்கள் நம்முடைய நாட்களில் நாம் கடந்து வரும்போது, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்குள்ளே ஒன்று இருக்கணும். மிகுந்த ஆவலுடன் எப்பொழுதும் மணவாளனை எதிர்பார்க்கிற ஒரு மணவாட்டியாக நான் இருக்க வேண்டும். அதுதான் தனிப்பட்ட முறையிலேயும், அதுதான் ஒரு திருச்சபையாகவும் நாம் செய்ய வேண்டியது. மிகுந்த ஆவல் எனக்குள் இருக்க வேண்டும். அடுத்து அவருடைய வாக்கு தத்தங்களின்படி நாம் அவரை காத்திருக்க வேண்டும். அவருடைய வாக்கு தத்தங்கள் வேதத்தில் இருக்குது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வருகிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் தாமே வருவார். அதுதான் வாக்கு தத்தம். அதில் காத்திருக்கணும். இன்னொன்று அந்த நீடிய பொறுமை என்பது, இன்னும் இந்த மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்ற சிந்தை ஆண்டவருக்குள் இருக்கிறது. அந்த சிந்தையை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்தவர்களாய் நம்மை இந்த நாட்களிலே தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கும் டிப்பிக்கலாக கிறிஸ்தவமும் திருச்சபையும் இப்படிப்பட்ட கேள்விகளால் அதிகமாக துளைக்கப்படும் பொழுது நாம் சோர்வுக்கு நேராக போகாமல் இப்படிப்பட்ட காரியங்களால் நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும், அல்லது இப்படிப்பட்ட காரியங்களால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது இது 2வது கடவுளுடைய காலத்தை நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல நினைவு கூறுங்கள்ன்றாரு, 2வது காலத்தை உணருங்கள்ன்றாரு. கடைசியாக ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த 14ஆம் வசனத்தில் திருப்பி என்ன செய்கிறார்னா, ஆகையால் பிரியமானவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவைகள் வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு. இப்போ நமக்கு இதெல்லாம் சொல்றாரு, நினைவு கூறுங்கள்ன்றாரு. அவருடைய காலத்தை ஏன் தாமதிக்கிறார் என்பதை உணருங்கள் அப்படின்றாரு. அடுத்து கடைசியாக சொல்றாரு, ஒரு எச்சரிக்கையாக சொல்றாரு. என்ன சொல்லுகிறார் அவர்? ஜாக்கிரதையாக இருங்கன்றாரு. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? என் வாழ்க்கை தான் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவர் எப்படி சொல்கிறாரு அங்கே? இந்த கரைகளும் என்னது? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் முன்பாய் காணப்படும்படி இல்லை, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் இல்லை. இப்போ அதே 10ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா, 10ஆம் வசனத்தை வாசிங்க, கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமா, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் என்ன செய்யும்? வெந்து எரிந்து அழிந்து போம். 11ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். போதும். இப்ப பாருங்க, பூமியும் அதன் கிரியைகளும் என்ன செய்யக்கூடியது? அழியக்கூடியது. ஆனா இப்ப என்ன சொல்லுகிறார்? இப்படி எல்லாம் அழிந்து போகிறதுனால நீ என்ன செய்ய? பரிசுத்த நடக்கை உள்ளவனாய் இரு. அப்போ அதுதான் என்னது? அழியாதது.
எது அழியும் எது அழியாது அப்படின்றத தான் அங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த பூமியில் என்னை அசுத்தமாக்குகிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், அழியக்கூடியது. ஆனால் எது அழியாததுன்னா என்னுடைய பரிசுத்த நடக்கை அழியாது. அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமா, இங்க சொல்றாரு பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்றாரு. அடுத்து அதற்கு அவர் என்ன காரணம், அவர் யாரை உதாரணமாக காட்டுறாருன்னா, உங்களை அழைத்தவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் அப்படின்றார்ல, பரிசுத்தமாக இருங்கள்ன்றார். சரி, இப்போ உதாரணமாக யாரை காட்டுகிறார், கிறிஸ்துவை காட்டுகிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவர் சுட்டி காட்டுகிறார். சரி, இப்போ 16ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ அடுத்து என்ன சொல்ல, பரிசுத்த நடக்கைக்கு இன்னொரு காரியத்தை எது எடுத்து காட்டுகிறார், எழுதியிருக்கிறது. எது? வசனம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்தில் சரியான பரிசுத்தம் உள்ள நடக்கை எனக்குள்ள இருக்கணும்னா யாரை நான் மாதிரியாக வைத்திருக்கணும்னா கிறிஸ்துவ என் வாழ்க்கையின் மாதிரியாக வைத்திருக்க வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது நான் எதை மாதிரியாக எதை பின்பற்ற வேணும்னா அவருடைய வார்த்தை. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறார் பார்த்தீங்களா. உன்னை அழைத்த கிறிஸ்துவை பார், அவர் பரிசுத்தமாக இருந்தால் நீ பரிசுத்தமாக இரு. அவர் அப்படி இருக்கிறனால நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. வசனத்தை பார். அதனால தான் ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய உபதேசம்தான் ஒரு மனிதனை என்ன செய்யும்னா சுத்தப்படுத்தும், பரிசுத்த நடக்கையில் அவனை வைத்திருக்கும். இது ஒரு முக்கியமான காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஒன்று, நான் என்னை அழைத்தவராகிய கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நான் எதை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா சுத்தமாக முடியும், அவருக்கு சீஷனாக இருக்க முடியும். அப்போது இதை அவர் ஜாக்கிரதையாக இருங்கள்ன்றார். இப்போது இன்னொரு வார்த்தையை நம்ம அங்கே அந்த கீழே நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா 3ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 14ஆம் வசனத்திலே இன்னொரு வார்த்தை வருவது பார்த்தீங்களா, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஏன் கரையற்றவர்கள் பிழை இல்லாதவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இப்போ ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த கள்ள போதகர்களை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை வருகிறது. என்னது? வாசிங்க. 2:13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சியமாய் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கரை இல்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக இருக்கணும். இப்ப இன்னும் இந்த வார்த்தையை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 பேதுருவினுடைய 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே சொல்றார் பார்த்தீங்களா, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து. அப்போ அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாகி நாமும் மாசற்றவர்களாக கரைகள் அந்த பிழைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கான வாழ்க்கையை நாம் என்ன செய்து விடக்கூடாதுன்னா விட்டு விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ கவனித்து ஜாக்கிரதையாயிரு அப்படின்றார்ல, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாயிரு அப்படின்றார்.
அதை தான் கீழே திருப்பியும் 18ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இது நடக்கணும்னா நம்முடைய கர்த்தரும் வாசிங்க, கர்த்தரும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளருங்கள், அவ்வளோதான் இல்லை, வளருங்கள் அப்படின்றார். இப்போ இது நடக்கணும் அப்படின்னா மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவினாலே நாம் மீட்கப்பட்ட அந்த அனுபவம் தொடர்ந்து எனக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வளர வேண்டும். எதில் வளர வேண்டும்? அவரை அறிகிற அறிவு. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இந்த நாலேஜ், இங்கே வருகிற அறிகிற அறிவு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜ், அதாவது அந்த நாசிஸ் அப்படின்ற அந்த அறிவில் வருகிற அந்த அறிவு. அப்போ என்ன? வேதத்திலும் வேத வார்த்தையிலும் எவ்வளவு நான் வளருகிறேனோ அவ்வளவு தூரம் பிழை இல்லாதவனாக, நான் கரை இல்லாதவனாக வாழ முடியும். பாருங்கள், இந்த 3 அதிகாரத்தில் எவ்வளவு காரியங்களை அவர் அந்த விசுவாசிகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கடைசியாக அந்த நினைப்பூட்டுதலிலே கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நாம் நினைவு கூற வேண்டும், அதனால் நாம் எப்படி நம்மளை புத்துணர்ச்சி உள்ளவர்களாக வைத்து கொள்ள வேண்டும், சோர்ந்து போகாமல் மந்த விசுவாசம் உள்ளவர்கள் இராமல் கலக்கமும் பயமும் இல்லாதவர்களாய் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அடுத்து வந்து கடவுளுடைய அந்த கால தாமதத்தை உணருங்கள் அப்படின்னும் போது, ஏன் அப்படின்னும் போது அவருடைய காலங்களையும் நேரங்களையும் நீ தீர்மானிக்கிற இடத்துல இருக்காத. ஒன்றே ஒன்று, அதற்கான காரணம் என்னவென்பதை சொல்லுகிறார். ஒருவராவது கெட்டுப்போவது அவருடைய சித்தமாக இராததுனாலே அதற்காக அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீ காத்திருன்றாரு. கடைசியாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஜாக்கிரதையாக இருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்றார். கடைசி காலத்திலே நடைபெறுகிற அவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெற போகிற ஒரு முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுக்குல மனிதர்கள் மத்தியிலே பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வந்து பெருகி போகும். அதுதான் நம்ம வந்து நமக்கு முழு வேதாகமும் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் மனுஷன்ட்ட வந்து என்ன இருக்காது? உண்மை இருக்காது. அவருக்காக வாழுகிற வாழ்க்கை பரிசுத்தம் இருக்காது. அதை நம்ம இன்றைக்கி கண்ணார பார்க்கிறோம். எந்த யுகத்திலும் இல்லாத அளவுக்கு பரிசுத்த குலைச்சல்கள் பெருகிக்கொண்டே போகிறது. மிக ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு, எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த உலகத்திலே அசுத்தங்களும் பரிசுத்தமற்ற காரியங்களும் நடைபெறுகிறது. அதை தான் நாம் வந்து டெய்லி நம்முடைய செய்திகளிலே, இணையதளங்களிலே, நிறைய இடங்களிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா தானே இருக்கிறான், இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லா தானே இருக்கிறான்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டாம். நாம் இவைகளெல்லாம் பெருகும்போது நாம் உணர வேண்டியது அவருடைய வருகை சமீபமாயிற்று. என் பரிசுத்தத்தை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் தான் எனக்கு வர வேண்டும். இல்லாமலாம் நல்லா இருக்கிறான் நானும் செஞ்சால் என்னென்ற எண்ணம் எனக்குள்ளே வரக்கூடாது. அது பிசாசினுடைய எண்ணம், என்னை வழிவிலக போக செய்கிறவனுடைய எண்ணம். அது எனக்குள் இருக்க வேண்டிய உறுதியான எண்ணம். எப்படி இருந்தாலும் நான் வந்து கடவுளுக்காக பரிசுத்தம் உள்ளவனாய் நான் இருப்பேன் என்ற அந்த உறுதிப்பாட்டிலே நாம் இருக்க வேண்டும். இல்லை, அதற்கு தான் அவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிரு, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜாக்கிரதையாயிரு. கடவுளுக்கான அந்த கள்ள உபதேசங்கள் வரும்போது தனித்து நில்லு, அவர்களிடமிருந்து வெளியே வந்துவிடு அப்படின்றார். அதே சமயத்தில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீ வந்து என்ன செய்ய, கவனமாயிரு அப்படின்றார். இப்போது இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் விலையேற பெற்ற காரியங்கள் என்று விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை, நற்பண்புகளை அவர் கூறுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே கள்ள உபதேசத்தினுடைய அந்த போதகர்களுடைய உபதேசங்களிலிருந்து எப்படி என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இந்த 3ஆம் அதிகாரத்திலே அவர் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருக்கான வார்த்தை, அதிலே நான் நினைவு கூற வேண்டியவைகள், கடவுளுக்கான காரியத்திலே நான் எப்படி எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும், தனிப்பட்ட முறையிலே நான் எப்படி ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிருபத்தை அவர் எழுதி முடிக்கிறார். இந்த வருடத்திலே இந்த 2 பேதுருவினுடைய புஸ்தகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கட்டும். அப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்க உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவராக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவராக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன். நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே.
உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும் என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே என் தேவனே என்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன். தேவனே என் தேவனே என்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும் என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும். பணி செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. உம் பணி செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவன் இருக்க மட்டும் உம் சேவை செய்திடணும். என் ஜீவன் இருக்க மட்டும் உம் சேவை செய்திடணும். தருகிறேன் தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். தருகிறேன் தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும் என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். புதிதாக்கும் புதிதாக்கும். என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே 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 உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கைகளில். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கைகளில்.
வாழ்கிறேன் வனைந்திடும் உம் சித்தம் உமக்காகவே நான் வாழ்கிறேன் வனைந்திடும் உம் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே 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 என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே 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 உம் சேவைக்காய் என்னை தருகிறேன் வனைந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காய் என்னை தருகிறேன் வனைந்திடும் உம் சித்தம் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே 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 என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன்